இப்ப புதுப்ப ஆத்துப்பாலத்துல இருக்கிறோம். புதுப்ப ஆத்துப்பாலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது போக்குவரத்து அதிகமா இருக்கும். வெள்ளவாய் போறவங்க, மூலூர் போறவங்க அத்தனை பேரும் போயிட்டு வர்ற இடம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கி துணி துவைப்பாங்க, இங்க குளிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் இல்ல. இங்க கீழே பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. இந்த இடத்துல அந்த மலன் கிடக்குது பாருங்க, அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பாங்க, துவைச்சிட்டு இருப்பாங்க. ஆத்துக்கு அந்த சைடு மேவரத்துலயும் பயங்கரமா துவைப்பாங்க, குளிப்பாங்க. ஆனா இப்போ ஒரு ஆள் இல்ல. அது இல்லாத காரணம் என்ன தெரியுமா? எங்களோட வாங்க காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க. என்ன பீதினா, ஏன்னா சின்ன ஏதாவது வேற பீதியை கிளப்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க இறங்கிரும், யோசிக்காது குளிக்கிறதுக்கு. அதுவும் வெயில் இப்ப அதிகமாயிருச்சு. ஆனா கிளப்பி இருக்கிற பீதியை பாத்தீங்களா? புதுப்பை அமராவதி ஆற்று பகுதியில் முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் அமராவதி ஆற்றில் துணி துவைக்கவோ குளிக்கவோ இறங்க வேண்டாம் என அறிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு தனி அலுவலர் புதுப்பை கிராம ஊராட்சி. ஏன்னா முதலை இங்க யாரோ பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா யாருமே இறங்குறது இல்ல, குளிக்கிறக்கோ இல்ல துவைக்கிறக்கோ இறங்குறது இல்ல. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா பாத்துட்டு போங்க, வேண்டாம் மேல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போங்க. உள்ள இறங்கவெல்லாம் வேண்டாம், ஏன்னா நமக்கு சேஃப்டி முக்கியம். அது ரூமராவே இருந்தாலும் நமக்கு பயமா இருக்குல்ல.